இது வரைக்கும் நம்ம பிடிஎஸோட பாட்டு காப்பி அது இதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா பிடிஎஸோட மெம்பர்ஸ் ஒரு சில சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காங்க. அது என்னென்ன சர்ச்சை அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வார வீடியோல பிடிஎஸ் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பேச போறோம். ஏன்னா எங்களோட கேபாப் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வாரம் வித்தியாசமா நானும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்னா பல பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, உனக்கு என்னடி தெரியும் பிடிஎஸ் பத்திலாம், அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் ரெட்டே தமிழோட சேனல்ல அப்பப்ப வீக்கெண்ட் பார்ப்பேன். அதனால எனக்கு கேபாப் பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ இன்னைக்கு அவங்க என்னென்ன சர்ச்சை பண்ணிருக்காங்க, அதாவது என்னென்ன சர்ச்சை பண்ணாங்க நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிமின் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா இருப்பாரு அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனா இவர் ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கினாரு. அதாவது ஜப்பான் மக்களை புண்படுத்துற மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்தாரு. ஹிரோஷிமா ஜப்பான்ல எவ்வளவு பெரிய விஷயமா கருதப்படுது, ஒரு பெரிய டிசாஸ்டராவே பாக்குறாங்க. அதை டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தனால ஜப்பான்ல இனிமே பிடிஎஸோட ஷோவே வரக்கூடாது, ஜிமின் பத்தின ஒரு பேச்சே எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்ப வரைக்கும் மக்கள் இருக்காங்க. ஆனா ஜிமின் அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அது ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இது பப்ளிக் ஃபிகரா இருக்கும் போது இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு வரப்ப அது தப்புன்னு தெரியாதா? அதுல எனக்கு ஜிமின் மேல ஒரு வருத்தம் இருக்கு. அடுத்து நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ். அதுவும் ஜங்குக் அவர்கள் நாட்டு பாடலாம் பாடும்போது எல்லாம் தெளிச்சிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஜங்குக் என்ன சர்ச்சையில சிக்கினார்னா, கோவிட் டைம்ல யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டாங்க. ஆனா ஜங்குக் என்ன தெரியுமா பண்ணாரு, தன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு கிளப்ல போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரம் தான். இவரு தான் இந்த பிடிஎஸ் குழுவோட தலைவர். இவர் பல இடங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நான் பிடிஎஸ் குழுவை கலைக்கலான் இருக்கேன்னு பல இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, வார் ஆஃப் ஹார்மோன் அப்படிங்கிற இந்த பாடல்கள்ல பெண்களை கிண்டல் அடிக்கும்படியா ஒரு சில லைன்ஸ் இருந்ததாகவும் அது பல பெண்களுடைய மனதை புண்படுத்தியதாகவும் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. உடனே ஆரம் மன்னிப்பு கேட்டாலும் அதை பல பெண்கள் ஏத்துக்கவே இல்லை. அதுவும் பிடிஎஸ் ஃபேன்ஸா இருந்தவங்க, எப்படி நான் உங்களுக்கு தானே ஃபேனா இருக்கேன், எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதிருக்கீங்க, அதாவது அது பழைய பாட்டா இருந்தாலும் பிடிஎஸ் ஃபேனா அதுக்கப்புறம் அவங்க பழசெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு எடுப்பாங்கல்ல, அப்ப இந்த பாட்டு வரும்போது எல்லாம் நிறைய பேர் கோச்சுக்கிட்டாங்க. உடனே ஆரம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே எங்க பாட்டுல பெண்களை பத்தி பேசினா என்னன்னு கேளு, பெண்களை பத்தி கிண்டல் அடிக்கிற மாதிரி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்து சுகா 2024 ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை குடிச்சிட்டு ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போய் எங்கேயோ போய் முட்டிட்டாரு. அதன் பிறகு அது போலீஸ் கேஸ் ஆகி, நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல தானே போனீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் எலக்ட்ரிக் சைக்கிள்ல போனேன் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லி விட்டாரு. உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணா அவர் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு பல பேர் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஃபேன்ஸ் பொய் சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்டே அப்படிங்கிற மாதிரி பொழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. அப்பதான் இவர் மிலிட்ரி கேப்ல சோஷியல் சர்வீஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே மிலிட்ரிக்கு எவ்வளவு ட்ரூவா இருக்கும்னு தெரியும். ஆனா குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போனதும் இல்லாம நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு போன போய் சொல்லி பயங்கர சர்ச்சையில சிக்கினாரு. பிடிஎஸ் பல பேர் என்னதான் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் ஒரு சில சர்ச்சைகளை சிக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு இந்த கண்டென்ட் எடுக்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இதுல ரொம்ப நல்லவர் யார் தெரியுமா? டேஹங் தான் அப்படின்னு தான் நீங்களாம் சொல்லுவீங்க. அவர் பெரிய சர்ச்சைகள் எல்லாம் சிக்கல. பட் எப்படின்னா அடிக்கடி பல கோ ஆர்டிஸ்டோட, அதுவும் ஜெனியோடலாம் வச்சு ஒரு சில டைம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சும்மா இந்த ரிலேஷன்ஷிப் சர்ச்சைகள் தான் வந்துச்சே தவிர மக்கள் புண்படுற அளவுக்கு எந்த ஒரு சர்ச்சைகளும் பெருசா நடக்கல. ஸோ இந்த பிடிஎஸோட சர்ச்சையை பத்தின வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல கொரியனை பார்த்து காப்பி அடிச்ச இந்தியன் சாங்ஸை பத்தி பேசியிருப்பேன், இந்தியன் சாங்ஸை காப்பி அடிச்ச கொரியன் சாங்ஸை பத்தி பேசியிருப்பேன். ஸோ இது போன்ற கேபாப் கண்டென்ட்டை நான் வாரம் உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வர போறேன். மறக்காம எங்க ரெட்டே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.